எதனால எல்எல்பி அதாவது லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்க்கு வந்து ரொம்பவே ஃப்ளெக்சிபிள் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சருக்கு ஏன் போக பயப்படுறாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எல்எல்பிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட், கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப்க்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். எதனால அப்படின்னா உங்களோட டர்ன் ஓவர் 40 lakhs ஆர் உங்களோட கேபிட்டல் 25 lakhs வரைக்குமே நீங்கள் ஆடிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு சிஏ கிட்ட போகணும்னு ரெக்யர்மெண்ட் கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட புக்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும். இது மட்டும் இல்லாமல் இன்கார்பரேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎஸ்சி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பைஸ் ஃபார்மில் வந்து நேம் ரிசர்வேஷன் போகலாம். ஸோ மினிமம் 2 பார்ட்னர்ஸ் இருந்தால் போதும். பார்ட்னர்ஸோட கேஒய்சி ப்ளஸ் அட்ரஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிலிப் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அந்த இன்கார்பரேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்எல்பிஎன் நம்பர் வந்து உங்களுக்கு அலாட் ஆகும். அதுலேருந்து 30 daysக்குள்ளே நீங்கள் எல்எல்பி அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணி அதை நீங்கள் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்எல்பி இன்கார்பரேஷன்ங்கிற டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12,000 15,000 இன்க்ளூடிங் ஸ்டாம்ப் டியூட்டியோட உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இது போல இன்கார்பரேஷன் ஸ்டார்ட் அப் ரிகார்டிங்கான அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.